செபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு 3 வாரங்களுக்கு பிறகு நாங்க திரும்பவுமாய் ஆண்டவரே உடைய பாதத்துல ஒரு சிலராய் கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு கூட வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் தடைகளையும் மாற்றி அடுத்த வாரத்துல கூட வந்து சேர நீர் உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வசனத்தின் மேல் வாஞ்சையோடு ஆர்வத்தோடு ஒரு சிரத்தை எடுத்து கிரமமாய் கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்து வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் கற்றுத் தருகிற இந்த வாசனங்களுக்காக தியானங்களுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இதை ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே இதன்படி வாழவும் அதை அபியாசிக்க முயற்சிக்கவும் எங்களுக்கு நீர் கிருபை தாரும் சுவாமி. எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதி. அந்த வசனங்களின் மூலமாக எங்கள் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்பட நீர் உதவி செய்யும். இதையும் நாங்க மற்றவர்களுக்கும் கடத்திவிட எங்களுக்கு நீர் கிருபை தாரும். தாழ்த்தி இந்த வேலையை ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இந்த நேரத்துல நாங்க இந்த தியானத்தை முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். பொறுப்பேற்றுக் நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். வந்துட்டாங்க. சரி, நம்ம இன்றைக்கு நம்ம சொன்னபடி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 20ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கும். நாம கொஞ்சம் ஒரு நம்ம ஞாபகத்தை படுத்தி கொள்ளத்தக்கதாக நாம பார்த்தோம்னால், நாம் இதுவரை ஏசாயாவின் புத்தகத்தில் இருக்கிற அதிகாரங்களை வாசித்து வருகிறோம். முதல் 5 அதிகாரத்தை ஏசாயா ஒரு தீர்க்கதரிசியாக எருசலேம் ஜனங்களுடைய பாவங்களையும் எருசலேம் ஜனங்களுடைய ஒரு பயங்கரமான நிலைமையையும் விவரித்து எச்சரித்து சொல்வதை பார்க்கிறோம். ஐயோ ஐயோன்னு நிறைய சொல்றத பார்க்கிறோம். ஆனா 6ஆம் அதிகாரத்துல அவருக்கு ஒரு பரம தரிசனம் கிடைத்த பிறகு பரலோகத்தின் காட்சியை பார்த்து தன்னுடைய அபாத்திர நிலைமையை உணர்ந்து ஒரு அர்ப்பணம் மறுபடியுமாய் ஒரு புது நோக்கத்தோடு அர்ப்பணிக்கிறார். ஆண்டவர் அழைத்து ஆண்டவர் அனுப்புகிற ஒரு சீஷனாக ஒரு தீர்க்கதரிசியாக அவர் அப்பொழுது ஒரு புது வாழ்வை ஆரம்பிக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையில இப்படி ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது தொடக்கம் இருக்கணும். இது வரைக்கும் ஒரு வேலை பிறந்ததுல இருந்து ஒரு மாதிரி நம்ம இருந்திருந்தாலும் ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு புது தொடக்கம் இருக்கும், ஒரு புது வாழ்வு நமக்குள்ள வரும். அந்த மாதிரி ஏசாயாவுக்கும் வந்தது. அதற்கு பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள், தீர்க்க தரிசனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது தேசங்களை குறித்து. எந்த தேசங்கள்? இஸ்ரவேலை சுற்றி உள்ள இஸ்ரவேலுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய இஸ்ரவேலோடு போரிடுகிற நாடுகள், தேசங்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தரால் கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்புகளை தான் அந்த பகுதிகளில் வாசிக்கிறோம். இதை எச்சரிக்கும் போது, இதை உரைக்கும் போது தீர்க்கதரிசிக்கு அதிகமான மனதுல பாரம் ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்பொழுது ஏசாயா இப்படி தேசங்களுக்காக சொல்லிட்டு வரும்போது இப்ப இந்த 20ஆம் அதிகாரத்துக்கு அவர் வர்றார். இந்த 20ஆம் அதிகாரத்துல முக்கியமான ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த யூதாயா ஜனங்கள், இந்த யூதா தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள், அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பிற்காக அதிகமாய் எப்பொழுதும் நம்புகிற தேசம் எதுன்னு பாத்தீங்கன்னா எகிப்து. நம்ம வேதத்திலே அடிக்கடி பார்த்திருக்கிறோம். இத ஆபிரகாம் காலத்திலிருந்தே நம்ம பார்த்திருக்கோம். எது ஒண்ணு ஏற்பட்டாலும், ஒரு பஞ்சமோ ஒரு கஷ்டமோ ஒரு யுத்தமோ எதுனாலும் உடனே எங்க ஓடுறாங்கன்னா எகிப்துக்கு தான் ஓடுவாங்க அந்நாட்கள்ல. அது மாதிரி அதையே அந்த எகிப்தை நம்பி அதோடு கூட அதற்கு அறியாமையில் இருக்கிற எத்தியோப்பியா என்கிற தேசத்தையும் நம்பி ஓடுகிற ஜனங்களாய்த்தான் இந்த மக்கள் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம். அதனாலே இந்த எகிப்துக்கு ஒரு எச்சரிப்பு, எகிப்துக்கு வரக்கூடிய ஒரு நிலைமையை தீர்க்கதரிசி
எடுத்து சொல்லுகிறார். அவர் அப்படி எடுத்து சொல்லுவதை கேட்டு ஜனங்கள் மனம் திரும்புவார்கள், அவர்கள் கர்த்தரிடம் திரும்புவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த அதிகாரத்துல கர்த்தர் ஏசாயா மூலமாக உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தீர்க்கதரிசிகளை பல விதங்களிலே பயன்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். வேதத்திலேயே நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு தீர்க்கதரிசியை ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்துறாரு. இப்போ எரேமியா தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா அவருக்கு பயங்கர நெருக்கங்களை ஏற்படும். அவரை பாபிலோனுக்கு போக வேண்டாம்னு சொல்லி எருசலேமிலேயே இருன்னு சொல்லிடுவாரு. அப்புறம் எருசலேம்ல இருக்கும்போது எரேமியாவுக்கு ரொம்ப பிரச்சனை வரும். அதனால எரேமியாவை புலம்பல் தீர்க்கதரிசிங்கிற மாதிரி அவ்வளவு பாடுகளுக்கு படுத்தப்படுவார்கள். கர்த்தர் அனுமதிக்கிறார். அதை எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்தீங்கன்னா அவர் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டு அங்கே அவருக்கு கொடுக்கப்படுகிற தீர்க்க தரிசனங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, நீ காலையிலிருந்து அப்படியே ஒரு கழித்தே படுத்திருக்கணும், சாயங்காலம் மாலை வேலை வரைக்கும் ஒரு கழித்து படுத்திருக்கணும் அப்படின்னு எல்லாம் சில டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அற்பம் சுடணும் என்னென்னமோ சொல்லி அவருக்கு அப்படியான பிரச்சனைகள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி அப்படி சொல்வார். ஓசியா தீர்க்கதரிசியை பார்த்தீங்கன்னா ஓசியா தீர்க்கதரிசியை ஒரு விபசாரி ஒரு வேசிய கல்யாணம் பண்ணன்னு சொல்வாரு. இப்படி இது தீர்க்கதரிசிகளை பல விதங்களில அவர்கள் வெறும் வார்த்தைகளை மாத்திரம் சொல்லுவது இல்லை, ஈவன் பை ஆக்ஷன்ஸ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனத்தை அவர்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. அது பல விதங்களில பண்ண சொல்லி கர்த்தர் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துறத பார்க்கிறோம். யோனா கூட மாட்டேன்னு சொன்னவரை பிடிச்சி இழுத்துட்டு அவரை ஒரு மீனை முழுங்க வச்சு பல அவிதமான அனுபவங்களை அவர் செய்கிறத நாம் பார்க்கிறோம். தீர்க்கதரிசின்றது ரொம்ப சாதாரணம் இல்லை. தீர்க்கதரிசிகள் கர்த்தரால் அதிகமாய் நம்பப்பட்டவர்கள், அதிகமாய் பயன்படுத்தப்பட்டவர்கள். அதே சமயத்துல அந்த அந்த பயன்பாட்டுக்கு கர்த்தர் அவர்களை பல விதங்களிலே அவர்களை செயல்படுத்த விரும்புகிறார். இங்க ஏசாயாவுக்கு இந்த அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, வெறும் காலோடு மேலாடை இல்லாமல் நடக்கணும். 3 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்ல, 3 வருஷங்கள் அமிதமாய் நடக்கணும். எதற்கு? இந்த யூதா ஜனங்கள் எகிப்தையும் எத்தியோப்பியாவையும் நம்பி ஓடாம அசீரியர்கள் அவர்களை தாக்கும் போது என்னண்டை திரும்பணும், கர்த்தரிடத்துல திரும்பணும், கர்த்தர் தான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அவர் சொல்லுவதற்காக அப்படி செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் தான் என் பலத்த துருகம், இல்ல நீதிமான் அதற்குள் ஓடி ஒளிந்து கொள்வான் அப்படின்னு சொல்றாரு. அது நீதிமான் செய்யற காரியம். இங்க ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா அதை விட்டுட்டு எகிப்தை நாடி ஓடுறாங்க. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, நீ என்னண்டை திரும்பிவான். அதற்காக தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு என்னன்னா, 3 வருஷம் நீ வெறும் காலோடு, அது அந்த பகுதிகள்லாம் எவ்வளவு உஷ்ணமான பகுதிகள், எவ்வளவு ஒரு டெசர்ட் கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய இடங்கள், மலைகள், இதுல வெறுங்காலோடு நடந்து, அது மாத்திரம் அல்ல அங்கு மேலாடையும் இல்லாம நடக்க சொல்லி சொல்லுவதை பார்க்கிறோம். சரி, இதுதான் இந்த அதிகாரத்துல ஒரு எசன்ஸ். இப்போ நம்ம உள்ளுக்குள்ள வசனங்களுக்குள்ள போலாம். முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, டார்டன் அப்படிங்கிற தர்தான் என்கிற ஒரு மனிதன் அசீரிய ராஜாவாகிய சர்கோனாலே அனுப்பப்பட்டு, அன்னைக்கு அசீரியாவுடைய ராஜா பேர் சர்கோன், அனுப்பப்பட்டு எங்க அஸ்தோத்துக்கு அஸ்தோத்துங்கிறது ஒரு பட்டணம், பெலிஸ்தியா நாட்டில் உள்ள பட்டணம். அந்த பட்டணத்திற்கு அஸ்தோத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்த வருஷத்திலே சார்கோன் அதை இப்ப இத்தனை டீட்டெயில் ஒரு வருஷத்துக்கு சொல்றாங்க. சும்மா ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லிடலாம்ல.
ஆனா அந்த வருஷத்துக்கு இவ்வளவு டீட்டெயில் சொல்றாங்கன்னா ஒவ்வொன்றுமே நமக்கு என்னன்னு அர்த்தம்னா ஒவ்வொன்றும் ஒரு ப்ரூஃப். வேதத்தின் காரியங்கள் நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமாய் ஒரு அச்சாரமாய் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருந்தாலும் வரலாற்றின் மூலமாகவும் வரலாற்றுக்கும் இது ஒரு ஆணித்தர எவிடன்ஸ், எந்த டைமு யாரு அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சார்கோன்கிறவரு ஒரு அந்த பெயர், அந்த ராஜா குப்தா அப்படின்னு சொல்றோம்ல, மௌரியர் அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னா வேற ஏதாவது நம்ம சோழர் அப்படின்னு, இந்த சோழா, ராஜேந்திர சோழா, கரிகால சோழா அப்படின்லாம் சோழர், அந்த சோழாங்கிறது ஒரு காமன் நேம். அது மாதிரி சர்கோன் அப்படிங்கிறது ஒரு காமன் நேம் அந்த அசீரிய ராஜாக்களுக்கு. அதுல சர்கோன் 2 1 இருக்கு, 2 இருக்கு, அப்படி அடுத்தடுத்து இருக்கு. இந்த சர்கோன் 2ங்கிற ராஜா காலத்துலதான் இந்த ஒரு கேப்சர் நடந்திருக்கு. இந்த அஸ்தோத்துங்கிற சிட்டியை பிடிச்சிருக்காங்க. இது குறித்து நம்ம 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அந்த ராஜாவை குறித்து நாம பார்க்கிறோம். இவருக்கு ஒரு தளபதி இருந்தார், ஆர்மி ஜெனரல். அவர் பேரு தான் டார்டன். இந்த டார்டன் அஸ்தோத்தை பிடித்தது 711, 722 இருந்து 705 வரைக்கும் இந்த சார்கோன் ராஜாவா இருந்தாரு. அதுல 711 இந்த டார்டன் அங்க அந்த அஸ்தோத்தை கேப்சர் பண்றார். பெலிஸ்தியா நாட்டுல 5 பட்டணங்கள் முக்கியமாய் இருக்கிறத பார்க்கிறோம். ஒண்ணு எக்ரோன், இன்னொன்னு அஸ்தோத், இன்னொன்னு அஸ்கிலோன், அடுத்தது காசா, அடுத்தது ராமாரி அப்படின்னு. ஆக இந்த 5 பட்டணங்கள் மிக முக்கியமான பட்டணங்கள். இந்த 5 பட்டணங்களும் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பெலிஸ்திய பகுதியில இருக்கு. நீங்க கூகுள்ல அந்த பிலிஸ்டியன் மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்த ஸ்லைட்ல நான் போட்டிருக்கேன் பாருங்க. அது கீழ் பகுதியில பிலிஸ்டியான்னு எழுதியிருக்கு, ஜூடாக்கு பக்கத்துல. அந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா இந்த 5 பட்டணங்களும் இருக்கும்: ராஃபியா, காசா, அஸ்கலோன், அஸ்தாத், எக்ரான். இந்த அஸ்தாத்துங்கிற பட்டணத்தை தான் யாரு பிடிச்சிட்டா? இந்த டார்டனுங்கிற ஜெனரல் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நாம வாசிக்கிறோம். இந்த அஸ்தோட்டுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா ஸ்ட்ராங் ஹோல்டு, நல்ல பலப்படுத்தப்பட்ட ஒரு நகரம், ஃபோர்ட்டிஃபைடு சிட்டி அப்படிங்கிறது தான் அதற்கு அர்த்தமா. ஸ்ட்ராங் ஹோல்டுனா கெட்டியா பிடிக்கப்பட்டிருக்கிறது, கெட்டியா பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அர்த்தம். இது இந்த இந்த சிட்டி ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எகிப்திலிருந்து பாலஸ்தீனத்துக்கு வர்றதுக்கு இந்த வழியாக அது வர வேண்டிய ஒரு நகரம், அந்த வழியில இருக்கக்கூடிய ஒரு நகரம். இந்த நகரத்தை யோசுவா அவர் ஒவ்வொரு பகுதியாக பிரித்து கொடுக்கும் போது யூதா தேசத்துக்கு இந்த நகரத்தை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் ஏன் காசாவோடு தொடர்ந்து சண்டை போடுறாங்க? ஒருவேளை அவங்க செய்யறதெல்லாம் நமக்கே கொஞ்சம் ஹியூமன் இது டச் இல்லாம செய்யறாங்களே, இப்படி போய் அந்த மக்களை தொந்தரவு பண்றாங்களேன்னு நம்ம பாக்குறோம். ஆனா இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம்? யோசுவா 15:47 அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. யோசுவா 15:47. அஸ்தோத்தும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும் காசாவும் எகிப்தின் நதி மட்டும் இருக்கிற அதன் வெளிநிலங்களும் கிராமங்களுமே பெரிய சமுத்திரமே எல்லை. இதெல்லாம் யாருக்கு உரியது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதா தேசத்திற்கு உரியது. ஒவ்வொருத்தருக்கு பிரிச்சு கொடுக்கறப்போ இந்த யூதா தேசத்தையும் இந்த கிராமங்கள், இந்த வழிகள், வெளிநிலங்கள் இதெல்லாம் அவர்களுக்கு கொடுப்பதாக நாம பாக்குறோம். அப்போ இந்த சமயத்துல இவங்க யூதா கோத்திரத்தார் இதுக்கு சண்டை போடுறது ரைட்டா தப்பா செய்யறது ஒருவேளை நமக்கு ஒரு மாதிரியா இருந்தா கூட, ஆனா அவங்களுடைய யோசுவா காலத்திலேயே
பிரித்து கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி. அதை நீங்க காண்க பண்ணணும்னு சொன்ன ஒரு பகுதி. நீங்க அதை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அது சொந்தமாக்கும் போது இந்த பகுதிகள எல்லாம் என்ன சொல்றாங்க, பெலிஸ்தியர் எல்லாம் அடிச்சு விரட்டிடணும், அவர்களை அந்த தேசத்தை விட்டே விரட்டணும்னு தான் ஆதி நாட்கள்ல சொல்லப்பட்டது. இப்ப அதை செய்யறதுக்கு இன்றைக்கு அவர்கள் முயற்சிக்கிறாங்க. சரி, அதனால அது சரியா தப்பான்றது பிரச்சனை இல்லை. பட் நம்ம விளங்கி கொள்ள வேண்டும், வேதத்திலையும் இதை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ளணும். ஆனா அப்போ அவங்க முயற்சித்த போது அந்நாட்களில அதை அவர்களால் செய்ய முடியல. ஏன்னா பெலிஸ்தியர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. நமக்கு பெலிஸ்தியர்களை பத்தி நல்லா தெரியும். தொடர்ந்து அவங்களோட பிரச்சனை, சாம்சன், ஜட்ஜஸ்ல, அப்புறம் தாவீது காலத்துல கூட இப்படி அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது இல்லையா. ஆக அந்த அந்த அஸ்தோத்து பட்டணத்தை கடைசியா எப்ப பிடிச்சாங்கன்னா உசியா ராஜா காலத்துலதான். உசியா ராஜா காலத்துலதான் அந்த அஸ்தோத்தை பிடிக்க முடிஞ்சது. ஆனா அதுவும் ஒரு 50 வருஷம்தான் உசியா ராஜா அதை ஆண்டார். அதற்குள்ளாக அசீரிய முற்றுகை ஏற்பட்டது போது அந்த அஸ்தோத்து பட்டணத்தையும் அசீரியர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இதெல்லாம் நமக்கு படிக்கிறப்பதான் நமக்கு இப்போ விளங்கும், ஏன் இவங்க இந்த ஈரானோட, இந்த லெபனானோட, துருக்கியோட எல்லாம் இவங்களுக்கு சண்டை இருக்குன்னா இதான் காரணம். அன்னையிலிருந்தே இவர்கள் இப்படியாக இவர்களுடைய பகுதிகளை ஆக்கிரமிக்கிறதும், இவர்களை யூத மக்களை அவர்கள் அவங்க எல்லைகளை விரிவாக்க விடாம தடுக்கிறதும் இப்படி நடந்துகிட்டே இருக்கு. சோ மெனி இயர்ஸ். அந்த ஒருடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கும் இது நடந்துகிட்டு இருக்கு. இவர்களுக்கும் அவர்களுக்கும் இந்த மாதிரி போரும் பொறாமைகளும் போட்டிகளும் இருக்கிறதுங்கிறத நாம பார்க்கிறோம். சரி, இப்போ இங்க என்ன எழுதியிருக்குன்னா, எல்லா protest abilities on heroes and fortresses. You may capture a Philistine or discard an Ashdod site. ஒரு பெலிஸ்தியனை பிடிக்கிறதுக்கும் ஒரு அஸ்தோத் நகரத்தை பிடிக்கிறதும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங் பீப்புளாம் அவங்க. அந்த மாதிரி இருந்ததான ஒரு சூழ்நிலை அன்றைக்கு. அதை தான் அவர் சொல்றாரு. அப்போ இந்த காரியம் இருக்கும்போது அசீரியர் பிடிக்க போது கர்த்தர் சொல்றாரு ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயாவை நோக்கி. ஸோ தீர்க்க தரிசனம் படிக்கும்போது எப்பவுமே அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை படிச்சாதான் ஏன் இவங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு, என்ன இந்த தீர்க்க தரிசனத்தின் அர்த்தம்னு நம்ம விளங்கி கொள்ள முடியும். அப்ப இங்க நம்ம பாக்குறோம், நீ போய் உன் அறையில் இருக்கிற ரெட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்று. அவன் அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்தான். இப்ப இதுல நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்போ திடீர்னு நமக்கு யாராவது இந்த மாதிரி கர்த்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்ய சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒண்ணு மாத்திரம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நாம செய்ய முடியாததை அவர் சொல்லவே மாட்டார். நாம் செய்யக்கூடியதுதான் அவர் சொல்லுவார். அதை நாம் செய்ய ஒப்புக்கொள்ளும் போது அதற்கான பலத்தையும் பாதுகாப்பையும் அவர் தருவார். இது நிச்சயம். இது நாம் ஆண்டவரை பற்றி நாம் அறிந்திருக்கிற அறிவு. அந்நாட்களிலேயே ஏசாயா கர்த்தர் இப்படி சொன்ன உடனே நம்ம அங்க ஏதாவது ஒரு கேப் பாக்குறோமா, அவர் ஏதாவது யோசிச்சாருன்னு பாக்குறோமா? அவன் அப்படியே செய்து அந்த பரம தரிசனத்தை அவன் பெற்றுக்கொண்ட அந்த பரலோக காட்சியை பார்த்த அந்த காரியத்தினால அவனுடைய எல்லா குணநலன்களும் என்ன ஆயிற்று, மாற்றமடைந்தது. இல்லைன்னா 5 அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், அவர் ஒரு பெருமையான, ஒரு எச்சரிப்பான, ஒரு அடுத்தவங்களை தண்டிக்கிற விதமாக பேசுகிற ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார். ஆனா இப்போ இந்த ஜனங்கள் மேல அவருக்கு அவ்வளவு பாரம் வருது. He has got the heart of
அவர் லார்ட். அதனாலதான் யார் என் காரியமாய் போவார் அப்படின்னு கேட்கும்போது நான் போகிறேன்னு சொல்றாரு. அது வந்து சும்மா ஒரு ஊருக்கு போறதல்ல, அந்த பாரத்தை பெற்றுக்கொள்ளுகிறது. அந்த பாரம் தனக்கு கிடைச்சாதான் அந்த கண்ணீர் வரும், அந்த பாரம் வரும், அந்த வேதனை வரும். அவங்களுக்காக காரியங்களை செய்ய முன் வருவாங்க. அப்போ அவங்களுக்காக இப்ப என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு, இவ்விதமாய் ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு. அதற்கு உடனே அவர் கீழ்ப்படுகிறார். அப்போ கர்த்தருடைய காரியத்தை நம்ம செய்யணும்னு சொன்னா நமக்கு இருக்க வேண்டிய முதல் குணம் தாழ்மை, இரண்டாவது குணம் கீழ்ப்படிதல். இந்த இரண்டும் நமக்கு மிக மிக அவசியம். என்ன சொன்னாலும் நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அப்புறம் அந்த கீழ்ப்படியறதுக்கு எப்ப முடியும்னு சொன்னா அந்த தாழ்மை நமக்கு இருக்கு. கீழ்ப்படிதலுக்கு எதிரியா இருக்கக்கூடியது பெருமை. நமக்குள்ள பெருமை இருந்துச்சுன்னா கீழ்ப்படிய முடியாது. இன்னும் இவங்க சொல்லி நம்ம கேட்கறது என்ன, இந்த இதுக்கெல்லாம் இப்படியெல்லாம் நாம செய்ய முடியுமா, நீ நம்மளுடைய அறிவு பேச ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்கு வந்து மண்டையில நம்முடைய சுய இது ஜாஸ்தியா இருக்கும். அதெல்லாம் விட்டு சரண்டர் பண்ணி உம்முடைய சித்தம் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நமக்குள்ள என்ன இருக்கும், இந்த கீழ்ப்படிதல் வந்துடும். அவர் அப்படிதான் உடனே அவர் அப்படியாக செய்து நடந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அஃப்கோர்ஸ் கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஏசாயா வந்து இந்த இத பிரகாரம் வாசிக்கிறத பார்த்தா நியூடா நடந்துட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி, நிர்வாணமாய் நடக்கிற மாதிரி ஒரு பிக்சர் கிடைக்குது. ஆனா அப்படி இல்லை, இன்னர் கார்மெண்ட்ஸோட அவர் நடந்துட்டு இருந்தாரு. அப்புறம் இன்னர் கார்மெண்ட்ஸ்னா இன்னைக்கு போடுற அந்த என்ன சொல்றது, அந்த ஷார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இயேசு சுவாமி காலத்துல எப்படி சிலுவையில அவர் தொங்குனார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அன்றைக்கு அதுதான் உண்மையாகவே எல்லா கைதிகளையும் செய்கிற ஒரு காரியம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்போ ரெண்டு நடக்குது இந்த உடையின் நிமித்தமா. ஒன்று, இவர்களை ஹியூமிலியேட் பண்றாங்க, அதாவது அவர்களை கீழ்த்தரமா நடத்துறது ஒண்ணு. ரெண்டாவது, அவர்களுக்கு எதுவுமே இல்லை, இல்லாதப்பட்டவர்கள், ஒரு பிச்சைக்காரர் நிலைமை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பிக்சர். இது அததான் அந்த உடுப்பு காட்டுகிறது, அந்த அந்த ட்ரெஸ் அதை தான் பண்ண சொல்றாங்க. அதாவது தே வாண்ட் டு ஹியூமிலியேட் திஸ் பீப்புள். யூதர்கள் தங்களையே ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறாங்க, தங்களுக்கு நல்ல செல்வம் இருக்கு, தாங்க தே ஆர் சோ பிளெஸ்ட் பை காட் அப்படின்லாம் அவங்க நினைக்கிறது இன்னைக்குமே. தே டோன்ட் வாண்ட் தெம் டு பி லைக் தட். அதுதான் அவங்களுக்கு அந்த மாதிரி உணர்வுகள் யாருக்கு அதிகமா வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் தான் ஆன்டி செமிட்டிக் பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. செமிட்டிசம்னா யூதர்களை குறிப்பது. அப்ப ஆன்டி செமிட்டிக்னா யூதர்களை எதிர்க்கிறது. யூதர்களை ஃபேவர் பண்றது யாரு, ஜீசஸ் கிரைஸ்ட். அப்ப அதுக்கு அகெயின்ஸ்டா செய்யறதுக்கு யாரு, ஆன்டி கிரைஸ்ட். அந்த ஆவி உள்ள ஜனங்கள் எல்லாருமே, அந்த கொள்கையுடைய நாடுகள் எல்லாமே இவ்விதமாய் செயல்பட்டு கொண்டு இன்றைக்கு இருக்கிறது. இதேதான், இதே உணர்வு தான் அன்றும் இருந்தது. அன்று இருந்தப்பவும் இத மாதிரி அவர்களை ஹியூமிலியேட் பண்ணணும், அவர்களை இழிவுபடுத்தணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய நோக்கம். இதெல்லாம் நான் படிக்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னா, இந்த நம்ம நாட்டு தேச தலைவர் காந்திஜியை கூட எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னு சொன்னா அவர் வந்து போய் படிக்கும்போது பேரிஸ்டர் லா படிக்கிறப்ப கோட்டு சூட்டுமா தான் படிச்சிருப்பாரு இல்லையா, அப்படிதான் இருந்தவர். ஆனா இங்க வந்து அவர் தன்னுடைய சிம்பிளிசிட்டியை வெளிப்படுத்துறதுக்காகவும், தான் ஏழை மக்களோட ஏழை மக்களா இருக்கிறேன்ற ஒன்று உணர்வு, அடுத்தது அந்த வெளிநாட்டு உடைகளை நான் அணிய மாட்டேன்ற ஒரு உணர்வு, இதை வெளிப்படுத்த அவர் என்ன பண்ணாருன்னா, ஆல்மோஸ்ட் லைக் ஹவு ஐசையா வாக்ட் ஆன் த ரோட், ஒன்லி த அண்டர்வேர், அந்த வேஷ்டிய அவர் வந்து, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல வேஷ்டி வந்து ஒரு மதிப்பான ட்ரெஸ். கல்யாணம், பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க வேஷ்டி தான் உடுத்திட்டு போவாங்க. ஆனா
அன்றைய நாட்கள்லயும் இன்றுமே ஏழை மக்கள், ஏழை குடியானவர்கள், ஏழை மக்கள், உடை இல்லாதவர்கள், அவங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் இதை என்ன சொல்லுவாங்கன்னா கோவணம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கட்டிக்கிறது. லங்கோடு கோவணம் அப்படின்லாம் பேர் அதுக்கு. அந்த மாதிரி கட்டுட்டு நடக்கிறது. ஒரு பிக்சர் அப்படியே நம்ம பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கின காரியம் அந்த மாதிரி. சோ அதே போல நடக்க சொல்லி ஏசாயாவுக்கு அங்க கொடுக்கப்படுற கட்டளையாக பார்க்கிறோம். அதுல முக்கியமா நமக்கு இது என்னவா இருந்தாலும் we need not ponder on the dress, but the obedience, the immediate obedience. அதுதான் நாம கற்றுக்கொள்ள வேண்டியது. இப்போ 3வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாகி ஏசாயா வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடக்கிறது போல. ஸோ 3 வருஷத்துல இந்த ஜட்ஜ்மெண்ட் நடக்க போகுது, அவ்வளவு சிவியரா இருக்க போகுது. அதற்கு அடையாளமா தான் இவர் நடக்கிறாருன்னு சொல்லி, அசீரியா ராஜா தான் சிறைப்பிடிக்க போகிற எகிப்தியரும் தான் குடிவிலக்க போகிற எத்தியோப்பியருமாகிய இளைஞரும் கிழவரையும் வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் எகிப்தியருக்கு வெட்கம் உண்டாகும்படி இருப்பிடம் மூடப்படாதவர்களாய் கொண்டு போவான். இதான் அவன் என்ன செய்ய போறாங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இவ்விதமாய் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் அப்படிதான் ஒரு சுவர்ல ஒரு ஹோல் பண்ணி அந்த ஹோல் வழியா நீ உள்ள போ அப்படின்னு சொல்வார். அதாவது என்னன்னா, ஒரு ராஜா, அந்த அன்றைக்கு இருந்த சிதேக்கியா ராஜா அப்படிதான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போவான். அவன் போறாங்கிறத காண்பிக்கிறதுக்காக இப்படி செய்ய அந்த தீர்க்கதரிசிகளுக்கு இதே ஒரு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பொறுப்பு. நீங்க பழைய ஏற்பாட்டுல தான் இல்லை, நீங்க புதிய ஏற்பாட்டுல பவுல் எந்த விதமாய் ஒரு மரணத்துக்கு உட்படுத்தப்பட போகிறார் என்பதை அறிவிக்கிற அந்த அகபு, அந்த அந்த தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு, அதே மாதிரிதான் ஒரு கயிறு எடுத்து இப்படி எல்லாம் கட்டி இப்படி எல்லாம் செய்யறாரு இல்லையா. அது எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட்டிவா இந்த தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் அந்நாட்களில இருந்தது. சோ இப்பவும் இந்த ராஜா, அசிரிய ராஜா எந்த விதமா எகிப்தியரையும் எத்தியோப்பியரையும் தண்டிக்க போறாருன்னு சொல்லி அறிவிக்கிறது தான் ஏசாயா நடந்து காண்பிக்கிறார். 3 வருஷமா நடந்து காண்பிக்க சொல்லியிருக்கிறார். அவரும் அவ்விதமாய் செய்கிறார். பாருங்க, அன்னைக்கு கேப்டிவ்ஸ் எல்லாம் இப்படிதான் பிடிச்சுக்கிட்டு போவாங்க. விதவுட் ட்ரெஸ் தே வில் பி கேரிட், தே வில் பி ஃபோர்ஸ் டு வாக். இது நம்ம பார்க்குறப்போ இப்போ நமக்கு இந்த ரெஃப்யூஜிஸ் எல்லாம் அனுப்பும்போது கால்களில் விலங்கு, கைகளில் விலங்கு இப்படி பண்ணி அனுப்புறாங்க. அது எல்லாமே நம்மளால சகிக்க முடியல. இன்னும் சில நாடுகள்ல அந்த ரெஃப்யூஜிஸ் எல்லாம் ஓடும்போது எதுவுமே இல்லாம அப்படிதான் ஓடுவாங்க. ட்ரெஸ் கூட இல்லாம தான் விரட்டி அடிக்கப்படுவார்கள். அதே நிலைமை தான் இப்பவும் நடக்கும். சரி, இப்படியாக இவங்க போகும்போது இதுல என்ன நமக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, பாவத்தினாலே நாம மரிக்கிறப்போ இவ்விதமாதான் நம்முடைய நிலைமை கர்த்தருடைய பார்வையிலே இருக்கும். ஒரு நிர்வாணியை போலதான் நாம் இருப்போம். வேதத்துல நிறைய இடங்கள்ல அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். நாம் நிர்வாணிகளா இருந்தோம்னு. அப்படின்னா என்னன்னா, அடிமைகளா இருந்தோம், நிர்வாணிகளா இருந்தோம், இருளில இருந்தோம். இப்படி எல்லாம் சொல்ற காரியம் என்னன்னா, நாம் பாவத்திலே இருந்த நிலைமை. அதை நம்மை மீட்கிற அந்த மீட்பின் செயலால நமக்கு ரத்தத்தை கொடுத்து, இரத்த கிரயத்தினாலே நமக்கு வஸ்திரங்களை, நீதியின் ஆடையை நமக்கு தரிக்கும். இது சிம்பாலிக்கா நம்ம எங்க வாசிக்கிறோம், பார்க்கிறோம்? ஆதாம் ஏவாள் இடத்திலேயே நாம் இதை பார்க்கிறோம். அங்கேயே கர்த்தர் அதை செய்தார். அதையேதான் திரும்பவும் நமக்கு செய்கிறார். இன்னும் பல இடங்களில இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாம அநேக இடங்கள்ல நாம வாசிக்கிறத
வாசிக்கிறோம். நிர்வாணியா இருக்கிறவனுக்கு வஸ்திரம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கெட்ட குமாரன் திரும்பி வந்தோன்னு முதல் செஞ்ச காரியம் என்னன்னா அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. ஆதாம் ஏவாளுக்கும் அதே மாதிரிதான். அவங்களா சொந்தமா தங்க சுயநீதியில இலைய பிடிச்சு தங்க நிர்வாணத்தை மூடிக்கொண்டார்கள். ஆனா கர்த்தர் அதற்கு பதிலாக தோல் ஆடையை கொடுக்கிறார். ஒரு ஆடை மேல அடித்து அந்த ரத்தத்தை சிந்தி அதிலிருந்து அந்த தோல் ஆடையை எடுத்து, ஸோ திஸ் இஸ் சிம்பாலிக் திங். த பிளட் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் இஸ் இம்ப்யூட்டட் ஆன் அஸ். அதுதான் அந்த அடையாளம். சரி, இந்த விதமாக இங்க நடக்கிறதுக்காகத்தான் இவர் இங்க நமக்கு காண்பிக்கிறார். இப்படி நாம் நிர்வாணிகளாய் இருப்போம், ஆனா கர்த்தருடைய நீதி நமக்கு வஸ்திரமாக கர்த்தர் நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த கீழ்ப்படிதல், கர்த்தர் சொல்ற எதையும் கேட்கவும் அதற்கு கீழ்ப்படியவும் நமக்கு இருக்க வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நமக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை தங்கி இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை செயல்படணும். நமக்குள்ள இரண்டு விதமாய் கர்த்தர் நம்மில் இருக்கிறார். எப்படி? as God's word, as Christ, that is God's word can be in us, இல்லையா? இரண்டாவதாக as Holy Spirit, who is a dynamic person, a powerful person. So அந்த ஆவியானவர் நம்மிலிருந்து செயல்படுகிறார். ஆவியானவர் நம்மிலிருந்து செயல்படுகிறார். நம்மோடு கூட அவருடைய பிரசனத்தை தந்து, பிதாவானவர் அவருடைய பிரசனத்தினாலே நம்மை நிரப்புகிறார். கிறிஸ்துவானவர் அவருடைய வார்த்தையினாலே நம்மில் தங்கி இருக்கிறார். பாருங்க, நமக்குள்ள மூன்று திரியேக தேவனும் நம்மில் இருக்கிறார். ஆண்டவரோட பிள்ளைன்னு சொன்னா நமக்குள்ள இவ்விதமான ஒரு மூன்று விதத்திலையும் கர்த்தர் நமக்குள்ளிருந்து செயல்படுவார். அப்படி இருக்கும்போது தான் நம் கர்த்தருடைய திட்டத்தையும் சித்தத்தையும் விளங்கி கொள்ள முடியும். கர்த்தர் சொல்ற எதையும் கேட்கவும் முடியும், கேட்டுக்கொள்ளவும் முடியும். அடுத்து, இந்த இவ்விதமாய் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் சாட்சிகளாய் இருக்கிறதற்கு நாம நமக்கு எந்த தகுதியும் தேவை கிடையாது. இன்னைக்கு உலக பிரகாரமா எது ஒண்ணு செய்யறதுக்குனாலும், உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கறதுனாலும், உங்களை ஒரு விதமா மதிக்கிறதுக்கு யூ நீட் அ குவாலிஃபிகேஷன், யூ நீட் சம்திங் டு ஸ்டாண்ட் ஆன். ஆனா இயேசு கிறிஸ்துவிட்ட எதுவும் இல்லாம வர்றதுதான் பெரிய தகுதி. உனக்கு எதுவுமே இல்லையா, அதுதான் உனக்கு இருக்கிற ஒரு பெரிய தகுதி. ஏன்னா கர்த்தர் உனக்கு அந்த தகுதிய தருவாரு. சரி, இந்த தகுதி, அவருடைய வார்த்தை, அவர் நமக்குள் இருக்கிறதற்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரோடு கூட அதிகமான நேரங்களை செலவு, ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட அதிகமான நேரம் செலவிட வேண்டும். எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறோம், இதுதான் அதிக முக்கியமான காரியம். அப்பதான் அவரோடு கூட நாம் உறவாட முடியும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி நம்முடைய ஆட்டிடியூட் எல்லாம் மாறும். நமக்கே ஆச்சரியமா இருக்கும், மாறிவிடும். அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி தான், ஆனா அப்படி ஒரு ஷேம்ஃபுல் ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு. செய்யறாரா இல்லையா? செஞ்சாரு இல்ல, உடனே செஞ்சாரு இல்ல. அந்த எப்படி முடியும்? அது இப்படித்தான் முடியும். ஆண்டவரோடு அதிகமான உறவில் இருக்க நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. கர்த்தர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான், நான் அதை செய்யறேன், அவ்வளவுதான் அப்படின்னு செய்யறதுக்கு நமக்கு அந்த துணிச்சல், அந்த மனப்பக்குவம் எல்லாம் வந்துடும். அதை கர்த்தர் நமக்கு தருவார். சரி, இப்ப 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இந்த கடற்கரை குடிகள் தாங்கள் நம்பியிருந்த எத்தியோப்பியாவை குறித்தும் பெருமை பாராட்டின எகிப்தை குறித்தும் கலங்கி வெட்கி, இதோ அசீரிய ராஜாவின் முகத்துக்கு தப்பும்படிக்கு நாங்கள் நம்பி சகாயத்திற்கென்று ஓடி வந்து அண்டினவன் இப்படி ஆனானே, நாங்கள் எப்படி விடுவிக்கப்படவோம் என்று அக்காலத்திலே சொல்லுவார்கள் என்றார். பாருங்க,
ஜனங்களை அசிரிய ராஜா கிட்ட இருந்து தப்பிச்சுக்கணும்னு சொன்னா என்ன பண்ணிருக்கிறாங்க? ஒரு பிரச்சனை வந்த உடனே போய் எகிப்தையும் எத்தியோப்பியாவையும் நம்பி ஓடி போய் அவங்கள்ட்ட அண்டி போய் அவங்கள்ட்ட சகாயம் கிடைக்கும் அப்படின்னு நம்பி இருந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு என்னாச்சு தண்டனை வரப்போகுதுன்றத கேள்விப்பட்ட உடனே இந்த ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்க? கலங்கி போயிட்டாங்க. கர்த்தரை நம்பாதபடி வேற காரியங்களை நாம நம்ப ஆரம்பிச்சோம்னா, அது ஒரு வேளை எகிப்தா இருக்கலாம், ஒரு வேளை எத்தியோப்பியா மாதிரி இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது நம்மை என்ன செய்ய முடியும்? கைவிட்டு விடும், நம்மை ஏமாற்றி விடும். நாம் அவர்களை அப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்ய முடியாது? முழுமையாய் நம்பவே முடியாது. அது நம்மை வெக்கத்துக்குள்ளாக்கத்தான் செய்யும் என்று சொல்லி நாம் பார்க்கணும். சோ கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக கர்த்தருடைய செட்டையின் மறைவுல நாம் தங்கி இருப்போமானால் நமக்கு ஏமாற்றம் இல்லை, வெட்கம் இல்லை, நமக்கு வெற்றி உண்டு. அது இல்லாதபடி நாம வேற எதை காரியத்தை செய்தாலும், வேற எதை நம்பி இருந்தாலும், நம்ம அறிவு, நம் செல்வம், நம்முடைய பாரம்பரியம், இன்னும் நிறைய நம்ம எதையோ நம்புறோம். நமக்கு ஆச்சரியமா இருக்கும், எதையோ நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். சபை, இந்த சபையில இருக்கிற பொசிஷன், இதெல்லாம் நம்ம என்ன செய்யாது? ஒன்றும் நமக்கு உதவாது. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த வெறுமையாய் நிர்வாணியாய் இருந்த ஒரு நிலைமையை தான் காட்டுகிறது. இதெல்லாமே அதுக்கு தான் ஈக்குவல். இட் இஸ் ஈக்குவல் டு தட். சோ அது நிமித்தமாய் நாம் வெட்கமடைகிற ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும். அதை விட்டு கர்த்தரை நம்பி இருக்கும்போது கர்த்தர் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். இப்போ என் கேள்வி என்னன்னா, நமக்குள்ள என்ன எகிப்து இருக்கு? நாம் எதை எகிப்தாக வைத்திருக்கிறோம்? எதை நாம் நம்பி இருக்கிறோம்? எது நமக்கு உதவி செய்யும்னு நம்ம காத்திருக்கிறோம்? யோசிச்சு பார்க்கணும். நமக்கு தேவை வரும்போது, நமக்கு பிரச்சனை வரும்போது உதவிக்காக நாம் எங்கு செல்கிறோம்? யாரிடம் செல்கிறோம்? அண்ணாள் அவளுக்கு பிரச்சனை வந்தப்போ நேரா போனா. எங்க போனா? அவ இங்க நேருக்கு நேரா வாக்குவாதத்திலேயோ இல்ல கணவனை மயக்குவதனாலேயோ அல்லது வேற ஏதாவது முடிவுகள் எடுக்கிறதாகவோ நம்ம அண்ணாளை குறித்து பார்க்கல. வருஷந்தோறும் வரா, ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி அவமானப்படுறா, கஷ்டப்படுறா, மனவேதனைக்குள்ளாகிறா. ஆனா அவ அந்த பிரச்சனைக்கு எங்க போனான்னா ஆலயத்துக்கு போனான். இன்னைக்கு நமக்கு ஆலயத்துக்கு போய் தான் செய்யணும்னு இல்லை, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கு. இப்பதான் சொன்னேன், நமக்குள்ளாக கர்த்தர் தன்னுடைய பிதாவானவர் அவருடைய பிரசனத்தினால நம்மை நிரப்புகிறார். குமாரனானவர் அவருடைய வார்த்தையினால் நம்மை பலப்படுத்துகிறார். ஆவியானவர் அவருடைய வல்லமையினால் நம்மை இடை கட்டுகிறார். இவ்வளவு பெரிய ப்ரிவிலேஜ்டு பீப்புள் நாம. அப்போ நாம இதையெல்லாம் உதறிட்டு எங்க போறோம்? யார்கிட்ட போய் உதவி கேட்க போறோம்? அப்ப நாம என்ன செய்யணும்? இந்த வசனத்தையே தியானித்து, வசனத்திலே ஆண்டவரோடு கூட உறவாடி, அவரோடு கூட செபித்து, அதுதான் ஒரு பாட்டு, நான் ஆண்டவரோடு பேசுவது ஜெப நேரம், அவர் என்னோடு பேசுவது ஜெப நேரம் அப்படின்னே ஒரு பாட்டு இருக்கு. அப்ப ஜெப நேரம்னா என்ன? நான் ஆண்டவரோட பேசணும், அவர் என்னோட பேசணும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சுக்க முடியும்? வசனத்தின் மூலமாக. வசனத்தை தியானிக்கிற போது இந்த பழக்கம் நமக்குள்ள இருக்க 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 நம்ம தவறான இடங்களுக்கு போய் உதவி கேட்காதபடி சரியான இடத்திற்கு போய் ஆண்டவர் இடத்துல சரண்டர் ஆகும். அப்போ நமக்கு ஆசீர்வாதம் சீக்கிரமாய் கிடைக்கும். அப்போ நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை எது? நம்முடைய பாவம். ஏன்னா அந்த பாவத்தின் தண்டனை நித்திய மரணம். அதை அவர் எனக்காக பரிகரித்தார், எனக்காக சிலுவையில சுமந்தார். அப்ப இந்த ஆண்டவர்கிட்ட ஓடுறத விட்டுட்டு நான் போய் மற்றவங்கள்ட்ட போனா இப்போ ஒரு டெம்பரல் ரிலீஃப் கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்.
ஆனா என்னோட நித்திய விடுதலை ஆண்டவரிடத்திலிருந்து தான் கிடைக்குங்கிறத நாம உணர்ந்தவர்களா இருக்கணும். இதுதான் இந்த அதிகாரத்தில நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற மெய்யான செய்தி. இப்போ 20ஆம் அதிகாரத்தை நாம முடிச்சு விட்டதுனால 21ஆம் அதிகாரத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். ஏன்னா அதுல குறைவான வசனங்கள் தான் இருந்தது. So we'll move on to chapter 21. இப்ப நம்ம கடந்த அதிகாரத்தை எகிப்திலையும் எத்தியோப்பியாவையும் குறித்து வாசிச்சோம். இப்ப 21ஆம் அதிகாரம் எதை குறித்து வாசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபிலோனை குறித்து வாசிக்கிறோம். பாபிலோன் நமக்கு தெரியும், ஒரு பெரிய நகரம். வேதத்துல அதை குறித்து நிறைய புத்தகங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தல் விசேஷத்திலும் பாபிலோன் என்கிற ஒரு ஒரு இதை உருவகப்படுத்தி இன்றைக்கு இருக்கிற உலக நிலைமைய வேர்ல்டு சிஸ்டம் அப்படிங்கிற அத உருவகப்படுத்தி பாபிலோன், கிரேட் பாபிலோன் அப்படின்னு சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்துல இன்னும் இத பெரிய ஒரு அந்த பாபிலோன் என்பதை ஒரு வியாபார தலைமையாகவும், ஆவிக்குரிய ஒரு தலைமையாகவும், அசுத்தத்தின் தலைமையாகவும் அந்த பாபிலோனை வெளிப்படுத்தல் விசேஷத்துல அதை விவரித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 18ஆம் அதிகாரத்துல அது பயங்கரமா அங்க நாம வாசிக்கிறோம். அதே அது அப்படி வெளிப்படுத்தல் விசேஷத்துல இனி வரும் காலங்கள்ல சொல்லப்பட்டது. ஆனா இந்த தீர்க்க தரிசனம் இப்ப 21லயே சொல்லப்படுது. அதை அங்கு நம்ம பார்க்கிறோம், விவரிக்கிறத பார்க்கிறோம். இங்க என்ன பார்க்கிறோம்னு சொன்னா அந்த நகரத்தை குறித்து பார்க்கிறோம். பாபிலோன் என்கிற நகரத்தை பற்றி, அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களை பற்றி நாம இங்க வாசிக்க போறோம். ஆனா இதுவும் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா இதுல நிறைய காரியங்கள், சம்பவங்கள் வேதத்தில் நடந்திருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்தத ஒரு பகுதி இந்த அதிகாரத்துல ஒரு முதல் பகுதி பாபிலோனை குறித்து, அடுத்து ஒரு 2-3 வசனங்கள் ஏதோமை குறித்து, பின்பகுதி அரேபியாவை குறித்து. சோ இப்படி 3 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை பிரித்திருக்கிறதை பார்க்கிறோம். சோ முதல் பகுதி பாபிலோன். பாபிலோன் ஒரு பெரிய தேசம்னு சொன்னேன். அதுல நிறைய ஜனங்கள், பாப்புலேஷன் நிறைய அந்நாட்கள்ல இருந்த ஒரு பகுதி. அதனாலதான் அதை 2 விதமா அதை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஒன்று கடல், இன்னொன்று வனாந்தரம். கடல்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், இட்ஸ் a big body of water. வேதத்துல கடல்னு சொன்னாலே வெகு ஜனத்திரளை தான் கடல்னு சொல்லப்படுகிறத நம்ம பார்க்க. கடலிலிருந்து எழும்புகிறதை கண்டேன் அப்படின்னா கடல்ல இருந்து எந்திரிச்சு வர்றதாக இல்லை, அது உருவகம். ஆனா ரியாலிட்டி என்னன்னா, இவ்வளவு கூட்டமான ஜனங்கள்ல இருந்து ஒருவன் எழும்புவான் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ கடல்ன்றது ஆல்வேஸ் இட் இஸ் அ மாஸ் ஆஃப் பீப்புள். வனாந்திரம்னு சொல்றது இட் இஸ் ரெப்ரசன்ட்ஸ் த ட்ரைனஸ், ட்ராட், பஞ்சம். இது எல்லாத்தையும் குறிக்கிறது வனாந்திரம். சரியா? வனாந்திர யாத்திரையில் அது மாதிரி வனாந்திரம். அப்போ இங்க நாம அந்த வசனம் யூ மஸ்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர் ப்ராஃபஸிக்கு அப்போ அந்நாட்கள்ல சொல்லப்பட்ட நாள்ல நடக்கிற ஒரு காரியம், அதுக்கு பிறகு ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு காரியம், நிறைவேறுகிற ஒரு நிறைவேறுதல். மூன்றாவதாக ஒருவேளை 1000 வருஷங்கள் தள்ளி, இப்பொழுது பார்க்கோமானால் 3000 வருஷங்கள் தள்ளி, இன்னும் வெளிப்படுத்தல் விசேஷம் 18ஆம் அதிகாரம் நிறைவேறல. அந்த நிறைவேறுதல் இனி வரும் காலத்துல நிறைவேறும். சோ இப்படி இந்த புரிதலோடு தான் நம்ம இந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை எல்லாம் படிக்கணும். ஸோ தீர்க்க தரிசன புத்தகம் படிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. தீர்க்க தரிசன புத்தகத்தை வரலாற்று பின்னணியில வாசிக்க வேண்டும். தீர்க்க தரிசன புத்தகத்தை தீர்க்கதரிசிகளுடைய மனப்பாக்கோடு நாம் வாசிக்க வேண்டும். மூன்றாவதாக தீர்க்க தரிசன நிறைவேறுதல் எவ்விதமாய் இருக்கும் என்பதையும்
விளங்கி கொண்டு நாம் வாசித்தாதான் நம்மால புரிந்து கொள்ள முடியும். இப்போ இங்க முதல் வசனத்துல சுழல் காற்று தென் திசையிலிருந்து எழும்பி கடந்து வருகிறது போல. இன்னைக்கு இந்த சுழல் காற்று எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. இன்றைக்கும் நேத்தும் கூட நடந்திருக்குன்றத நம்ம பாக்குறோம் இல்லையா? அங்க அமெரிக்கால இப்ப அடிக்கடி நடக்குது. டொர்னாடோஸ், ஹரிகேன்ஸ், அப்புறம் ஸ்டார்ம்ஸ், இப்படி எல்லாம் அப்படி சுழல் காற்று அப்படியே காரு வீடு எல்லாம் அந்த அந்த சுழல் காற்றுக்குள்ள சிக்கி சுத்திட்டு போகிறத நாம பாக்குறோம். பல பகுதிகளில இது நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். அன்றைக்கும் அவ்விதமான ஒரு போர்ஸோட எல்லாவற்றையும் நாசம் பண்ணுகிற ஒரு விதமாக ஒரு எதிரி இந்த பாபிலோன் தேசத்துக்கு வரப்போகிறான். அததான் அவர் அப்படி அந்த ஒரு சிம்பாலிக்கா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த பயங்கரமான தேசம் அந்த வனாந்தரத்திலிருந்து அது வருது. இப்ப இவங்களுக்கு மேல ஒரு டெசர்ட் ஏரியா இருக்கு அந்த பாபிலோனுக்கு கிழக்கு புறமா. அந்த டெசர்ட் ஏரியாவில இருந்து ஒரு ஒரு படை வந்து இவர்களை வீழ்ச்சி அடைய செய்ய போகிறது. அதுதான் அவர் அங்க சொல்றாரு. அடுத்துதான் அங்க என்ன சொல்றாரு, ஒரு தரிசனம் பாக்குறாரு. அதுல என்ன பாக்குறாருன்னா, துரோகி துரோகம் பண்ணி பாழாக்குறவன் பாழாக்கி கொண்டே இருக்கிறான். ஏலாமே எழும்பு, மேதியாவே முற்றுகை போடு, அதனாலே உண்டான தவிப்பை எல்லாம் ஒழிய பண்ணு. அதாவது இந்த பாபிலோன் தேசத்துக்காரன் என்ன செய்யறான்னா, அவன் துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவன் இங்கிருந்து போய் எருசலேம் முற்றுகையிட்டு அதை கொள்ளையிட்டு அந்த அந்த பெரிய அந்த முக்கியமான இடத்த அவன் வெறுமையாக்கி ஒன்றுமில்லாமல் இடித்து போட்டு அங்குள்ள மக்களை எல்லாம் பிடித்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? நேபுகாத் நேச்சாருங்கிற அந்த ராஜா காலத்துல இருந்து இந்த காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இந்த இது நிமித்தமாக கர்த்தர் அந்த ஜனங்களை தண்டிக்கிறார். பாருங்க, கர்த்தர் தான் இந்த ஜனங்களுக்கு எழுப்பி அவனுக்கு அந்த வல்லமையை கொடுத்து இந்த யூத ஜனங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தார். எச்சரிப்பாக இந்த யுத்தத்தை செய்ய வச்சாரு. அது ஒன் பார்ட் ஆஃப் காட்ஸ் ஒர்க். தி அதர் பார்ட் இஸ் இவன் இப்படி அந்த ஜனங்களை செய்தது நிமித்தம் இவனுக்கு தண்டனை ஆண்டவர். ஒரு எதிரியை கொண்டு ஒரு காரியத்தை நிறைவேற்றி அந்த எதிரி அந்த காரியத்தை செய்தது நிமித்தம் வேறொரு எதிரியை வைத்து இவனுக்கு பாடம் தருவார். இப்படி கர்த்தருடைய செயல்பாடுகள் உண்டு. அன்றைக்கு இவ்விதமாகத்தான் பாபிலோனை கர்த்தரே பயன்படுத்தினார். பாபிலோனுக்கு இப்போ தண்டனை அனுமதிக்கிறார். அது என்ன அப்படின்னா, ஏலாமையும் மேதியாவையும் எழும்பு அப்படின்னு சொல்றாரு. ஏலாம்ங்கிற பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெர்சிய நாட்டை குறிக்கிறது. பெர்சியான்னு சொன்னா இன்றைக்கு இருக்கிற ஈரான். ஈரானும் இஸ்ரேலும் எப்படி இருக்கு, ஏன் அவங்க மேல இப்படி அவங்களுக்கு கோபங்கள், ஏன் அவங்களோட எப்பவும் சண்டை, புரியுதா? இப்போ அவங்கள கொண்டு இந்த யூத ஜனங்களை எச்சரிக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, இந்த இடத்துல அவங்கள கொண்டு அந்த பாபிலோனை அவர் பாடம் புகற்றுறார். பாபிலோனுக்கு வருகிற நியாய தீர்ப்பு இந்த 21ஆம் அதிகாரம். சோ இந்த பாபிலோனுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் பெர்சிய தேசம் தான் வரணும். பெர்சிய தேசத்துக்கு அப்புறம் மேதிய தேசம் வரணும். இந்த ரெண்டும் சேர்ந்து வரும். அதற்கு பின்பு கிரேக்க தேசம் வரும். கிரேக்க தேசத்துக்கு பின்பு ரோமர் தேசம் வரும். இதைத்தான் நாம என்னவா பார்க்கிறோம்னா, நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்துல வந்த அந்த ஒரு பெரிய மனிதன், ஒரு சிலை. அந்த சிலையில ஒவ்வொரு பகுதியும் இதை குறிக்கிறதுன்னு சொல்லி தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி அதை அவர் அன்றைக்கு சொன்னதை நாம் அறிவோம். அப்போ தலைப்பகுதி பாபிலோனையும், மார்பு பகுதி இருபுறமும், அந்த மார்பு பகுதி யாரை குறிக்கிறது? பெர்சியா மேதியா பகுதிகளை குறிக்கிறது. அப்புறம் கிரேக்கர், அதற்கு பின்பு ரோமர். சோ இந்த பெர்சிய மேதியர் எழும்பும்படியாக கர்த்தர் அன்றைக்கு அவர்களை தூண்டுகிறார். நீ போய் முற்றுகை பண்ணு,
அப்ப அதனால உண்டான தவிப்பை எல்லாம் ஒழிய பண்ணினேன் அப்படின்றது சொல்றத நம்ம வசிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா வெரி இன்ட்ரிகேட் வே ஆஃப் காட் இன்டர்ஃபியரிங் இன் நேஷன்ஸ். எவ்விதமாய் செயல்படுவாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் நம்முடைய நாட்டுல நம்முடைய தேசத்திலையும் அவர் இடைப்படுவார். நாம் அவரிடத்துல ஜெபிக்கும் போது, நாம் அவருடைய வார்த்தையை கேட்கும் போது, அவருக்கு அந்த தேசத்துக்காக ஜபங்களை ஏறெடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கும் அவ்விதமான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை செய்வார். நீங்க அநேக சமயத்துல பார்த்திருக்கலாம், ஜஸ்ட் ஒரு ஓட்டுல ஒரு ராத்திரியில நடந்த மாறுதல்ல தேசத்தினுடைய ஆட்சியே மாறிடுச்சுன்னு சொல்லி நம்ம நாட்டிலே நம்ம பார்த்திருக்கோம். சோ அப்படியான ஒரு காரியங்கள் இங்க நடக்கிறத நாம பார்க்கிறோம். சோ இதான் பெர்ஷியன் எம்பையர். அன்னைக்கு அந்த பெர்ஷியன் எம்பையர் வந்து ஒரு பெரிய தேசமா இருந்தது. இதை குறித்து நாம் எங்க வாசிக்கிறோம்? எஸ்தர் புத்தகத்துல வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம். 127 நாடுகள் அந்த பெர்சிய தேசத்திற்குள்ளாக இருந்தது. அதுல என்னெல்லாம் இருக்கு? பாபிலோனும் இருக்கு, இந்தியாவும் இருக்கு. அதையும் நம்ம அந்த எஸ்தர் புத்தகத்துல வாசிக்கிறோம். சோ இவங்க எல்லாரும், எகிப்தும் அதுல இருக்கு. இத்தனை நாடுகளும் அங்க இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிளாக் சி, இந்த காஸ்பியன் சி, இந்த மெடிட்ரேனியன் சி வந்து இஸ்ரேல், இந்த சைடு இஸ்ரேல் இருக்கிறது. ரெட் சி இதெல்லாம் எகிப்து. இந்த பிளாக் சி அந்த பகுதியெல்லாம் யார் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற ஈரான், ஈராக், அவங்க எல்லாம் அந்த பகுதியில இருக்காங்க. கொஞ்சம் மேல யுக்ரைன் இருக்கு. இந்த பகுதி பாத்தீங்கன்னா ரஷ்யா இருக்கு. இந்த பகுதி கீழே பாத்தீங்கன்னா இந்தியா இருக்கு. ஆக 127 நாடுகள் அன்னைக்கு அந்த அகாஸ்வேரு ராஜா ஆண்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அவங்க எம்பையர் அன்னைக்கு ரொம்ப பெரிதா இருந்துச்சு. அதுக்கு முன்னாலே பாபிலோன் அதை விட பெரிதா இருந்துச்சு, கடல் போல இருந்தது. ஆனா அடுத்ததா வந்திருக்கிறது பெர்சிய ராஜ்யம். அந்த பெர்சிய ராஜ்யத்தை எழும்பும்படியாக வேதத்துல கத்த சொல்லுகிறார். அதற்கு கொடுத்த பெயர் ஏலாம். அடுத்த பெயர் மேதியா. மேதியா தான் தரியு ராஜா. தானியல் 5ஆம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா, தரியு ராஜாவை பற்றி. அந்த ராஜா வந்து மேதிய ராஜா. சோ இத ஒரு பேக்ரவுண்டோடு இந்த அதிகாரங்களை நம்ம வாசிக்கலாம். இப்பொழுது நான் இந்த வசனத்தோட நிறுத்திக்கிறேன். நம்ம தொடர்ந்து அடுத்த வாரத்துல இத பற்றிய இன்னும் அதிக டீட்டெயில்ஸ பார்ப்போம். 21ஆம் அதிகாரத்தை அடுத்த வாரத்துல நாம் தியானிப்போம். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்றைய நாளிலும் நாங்க 4 பேராய் ஜெபிக்க கூட தியானிக்க உதவி செய்தீர். ஒருவேளை இன்னைக்கு சாந்தினி சிஸ்டர் மாத்திரம் வரல, அடுத்த வாரத்துல அவங்களும் சேர்ந்து வர கிருபை பாராட்டுங்க. பிரேமா சிஸ்டர் ஞாபகப்படுத்தி அவங்களும் வர்றதுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல தியானித்த காரியங்களை நீர் அறிவீர். ஒருவேளை எகிப்து மக்களை போல எங்களிடத்துல பெருமையும், எங்களுக்கு ஞானம், ஆண்டவரே உலக அறிவு, ஒரு பெரிய செல்வாக்கு நிறைந்த ஒரு மக்களாய் நாம் இருந்தாலும் எங்களையும் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன் என்று சொல்லுகிறேன் சுவாமி. அந்த நிலைமை எங்களுக்கு வராதபடி, அல்லது அப்படிப்பட்டவர்களை சார்ந்து நாங்க வாழாதபடி, அவர்களை நம்பி வாழாதபடி, ஒருவேளை பெரிய படித்தவர்கள், பணக்காரர்கள், இப்படிப்பட்டவங்க எங்க குடும்பத்துல இருக்காங்க, நாங்க அப்படிப்பட்டவங்களா இருக்கோம் அப்படிலாம் இல்லாதபடி, நாங்க பாடுகிற பாடல்கள் எல்லாம் வாசிக்கிறபடி, எங்க நீதி, எங்க செல்வம், எங்களுடைய கல்வி எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்க உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கும் போதுதான் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் வழி நடத்துகிறவராய் இருக்கிறீர் சுவாமி. உண்மையே நம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உண்மை நம்பாத போது எவ்வளவு பெரிய தண்டனைகளை அனுமதிக்கிறீர் என்று பார்க்கிறோம். நாங்க அப்படி தண்டிக்கப்படபடியான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வராதபடி காத்துக்கொள்ளும் சுவாமி. எல்லா வெக்கத்துக்கும் அவமானத்துக்கும் எங்களை நீர் ஆண்டவரை விலக்கி காத்துக்கொள்ளும். எங்களுக்கு நீர் ஆண்டவரை ஒரு உன்னத இடத்தை வைத்திருக்கிறீர். அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தாரும். எங்க வாழ்க்கை மற்றவர்களுக்கு நல்ல முன்மாதிரியாக உங்களுடைய வசனம்
எங்களுக்குள் இருந்து செயல்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க நீர் கிருபை தாரும் சுவாமி. எங்களையும் எங்களை சார்ந்தவங்களையும் எங்க குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகள் எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீர் பெற்றுக்கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Amen. Thank you, sister. Thank you, ma. Thank you. Thank you, God bless sister. you. Good night to all. Thanks for joining.